வெல்லுங்க. இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலுக்காக சொல்லுங்கன்னு வெல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக இப்ப எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கம்மா நிற்கும்? தாம்பரம். தாம்பரத்துல நிக்கும்யா. ஆமா, இங்கதான் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஏகப்பட்டவர் அண்ணாச்சி என்கிட்ட கேளுங்க, பரிசு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வித்யா, நான் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஆமா, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்குன்னா எதை சொல்லுவோம்? நரி. 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 எந்த நரி? நொந்த நரி. விலங்குனா நரி சொல்லிடுமா? ஆமா, நானும் நிறைய பேரை பார்த்துட்டோம்யா. தூங்கி முடிச்சு பார்த்தா ஒரே நரித்தனமாவே கை தட்டி. ஆமா, வித்யா வித்தியாசமா தான் பதில் சொல்லுவாப்ல. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு நரி. சரி சரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? நன்றி வித்யா. பாப்பா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி. நல்ல பேரா இருக்க. நல்ல பேர். திரும்ப நெத்தியில போட்டு கல்யாணம் ஆயிட்டா? அப்ப எப்ப கல்யாணம் ஆச்சு? 2023 கல்யாணம் ஆயிட்டியா? அப்படியா பாப்பா? என்னடா சொல்ற? ஆமா, 23 வயசு ஆகுது. 23 வயசு ஆயிட்டலையா? கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல? ஆமா பாப்பா, நீ சொல்லுமா. உன்னை பார்த்தாலே ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்குன்னா எதை சொல்லுவாப்பா? பெருச்சாளி. பெருச்சாலியா? கையை தட்டிடும். தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எதுன்னு கேட்டேன். ஆனந்தவள்ளி பெருச்சாலின்னு அழகா சொல்லியிருக்காப்ல. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க நிறைய ஆடு மாடுலாம் வளர்த்துருப்பீங்களே. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மாடு சொல்லிடுமா? என்ன மாடு சொல்லலாமா? பசுமாடு சொல்லிடுமா? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஆமா, அதாவது பசுமாட்டுல அது ஒரு நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா டைம் இருக்காது. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு பசு மாடு. அம்மா, உங்க பேரு? அஞ்சம்மாள். என்னம்மா? அஞ்சம்மாள். ஒரு அம்மா அங்க இருக்கீங்க, மீதி 4 அம்மா வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்காங்க. 4 அம்மா. ஒரு அம்மா, 2 அம்மா, 3 அம்மா, 4 அம்மா, 5 அம்மா. அதான் இந்த அம்மா. 5 அம்மா. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எதுமா? நாய். நாய். உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. யார திட்டுறீங்க? நாய் தானே? நாயில நிறைய ஐட்டம் இருக்குமா, அதை சொல்லலாமா? என்னென்ன நாயின்னு சொல்லலாம் மாநில விலங்குல? வெறி நாய் இருக்கு. வெறி நாய், சொறி நாய், வேட்டை நாய், ராஜபாளையத்து நாய். அண்ணன் பின்னாடி எடுத்து கொடுக்காப்ல. ஆமா, அண்ணன் ஃபுல் வீடியோ வச்சிருக்காப்ல. ஃபுட்டேஜ்ல ஏதாவது தேவைன்னா அண்ணன் கேட்டு வாங்கிடுங்க. சரியாமா? ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். கிஃப்ட் தொலைஞ்சு போச்சான். ஓகே, ரொம்ப நன்றி. அப்ப உங்க பேருமா? காவியா. 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 காவியா, வெள்ளியா, பச்சையான்னு? நித்யா. நித்யா. இதுக்கு முன்னாடி பேசுறது வித்யா. ஆமா, கடைசி வரைக்கும் உங்க கேள்வி எங்கேயாவது வித்தியா விற்கவே இல்லையா? ஆமா, இப்ப பாப்பா சொல்லுவாப்ல பாருங்க. பாப்பா, தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை, தேசிய பறவை தெரியுமில உனக்கு? என்னது? பீகாக். பீகாக். மயில். தமிழ்ல மயில், இங்கிலீஷ்ல பீகாக். அழகா சொன்னாப்ல. கைத்தடுங்க பாப்பா, கூட கைத்தடுங்க எல்லாரும். அருமை. இப்ப சொல்லுப்பா, தமிழ்நாட்டினுடைய மாநில பறவைனா ஒண்ணு இருக்குல்லம்மா? காக்கா. காக்கா. அதோட தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு. சாதா காக்கா சொல்லுவா, அண்டங்காக்கா சொல்லுவா? அண்டங்காக்கா. அண்டங்காக்கா கொண்ட காரி ரண்டக கைத்தட்டு. இவன் ஒரு ஆள் தட்டிட்டு நீங்க நல்லா தட்டுக்கண கைய. நீயே தட்டிக்கிறேமா? ஆமா, அண்டங்காக்கா தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை என்று மிக அருமையாக கூறிய நித்யா அவர்களுக்கு அடுத்த வாரம் பரிசு கொடுப்பதாக அறிவித்து இவர்களை அனுப்பி விடுகிறோம். நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு 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 மலர் இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும், ஒரு பறவை இருக்கும், இது மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஆமா, தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எதுமா? காடை இருக்குது, கொக்கு இருக்குது. காடை இருக்குது, கொக்கு இருக்குது, மைனா இருக்குது, மைனா இருக்குது, வேற காக்கா இருக்குது, காக்கா இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. இருக்குது. இதை எதை நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையா சொல்லலாம்? காக்கா தான் நிறைய இருக்குது சார். இங்க காக்கா தான் நிறைய இருக்கு. காக்கா சொல்லிடுமா? காக்கா தான் சொல்லு. ஒரு நாளைக்கு எவ்வளவு காக்கா அடிப்பீங்க நீங்க? காக்கா அது யாரா கேட்டதான் அடிச்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் நாங்க காக்காவெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சியா. மருந்துக்காக யாராவது காக்கா கேட்டாங்கன்னா அப்படியே கவுட்ட வர வச்சு அடிச்சோம்னா
சுருண்டு விழும் அப்படியே தூக்கிட்டு ஓடிடும் அப்படிதானே? ஆமா ஆமா. காக்கா வந்து மருந்துக்காக கேக்குறாங்களோ? மருந்துக்காக அந்த மஞ்சள் காமால அப்புறம் வந்து உடம்புல எதுனா நோய் இருந்தா அது சாப்பிட்டா நல்லா ஆயிடும். சொல்லுங்க காக்காவை சாப்பிடணுமா? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. குழந்தைங்க பேசாத குழந்தை கூட அது சாப்பிட்டா அது பேசு. பேச்சு சரியா வரல அப்படின்னு சொன்னா காக்காவை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள உடனே வாயை திறந்து அப்படின்னு சொல்லி பேசும் அப்படிதானே? ஆமா அழகா சொன்னீங்க. ரூபா தானே உங்க பேரு? ரூபா. ஆமா ரூபா எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. ஆரவை சிரஞ்சீவி நீ சொல்லுமா. ஆமா நம்ம மாநிலத்தினுடைய பறவை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? புறாதான். புறா சொல்லிடலாமா? ரைட். அழகா சொல்லிட்டாப்ப. என்ன புறாமா இந்த கோயில் எல்லாம் அங்கங்க கூடு கட்டி இருக்கு? ஆமா புறாதான். புறாதான். நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது தம்பி. இவன்கிட்ட கேட்போம். தம்பி நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது? காக்கா. காக்கா சொல்லிட்டோமா? எங்க அம்மா சொன்னது. அம்மா தானே? அம்மா சொன்னது ஐயா நாங்களும் சொல்லுவோம். மாற்றி சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நம்ம கண்ணன் தானே? கண்ணன் நீங்க சொல்லுங்க. அவங்க காக்கா சொல்லியிருக்காங்க, தம்பி புறா சொல்லியிருக்காப்ல. ஆனா உங்களை பார்த்தா பயங்கர பிரில்லியண்டா தெரியுறீங்க. அதனால நீங்க சொல்றதை நம்ம சரின்னு சொல்லிடலாம். சரியா? சரி. ஆமா நீங்க சொல்லுங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையினுடைய பேர் என்ன? கொக்கு சார். கொக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? என்ன காரணம்? அதுதான் எனக்கு தெரிஞ்சது. கொக்கு தான் காரணம். காரணமே கேட்காதயா. மாநிலத்துல அதிகமானது கொக்கு தான். நீ எந்த ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த வயக்காட்டுக்குள்ள போய் பார்த்தாலும் ஒத்த காலை தூக்கிட்டு அப்படியே நிக்கு கொக்கு அப்படின்னு சொன்னா ஏன்? அது தன்னுடைய மாநில பறவைங்கிறத காட்டுறதுக்காக ஒத்த கால நின்று சாதிக்குது. கண்டிப்பா சார். அழகா சொன்ன. கை தட்டுங்க ப்ளீஸ் கை தட்டுங்க. நல்லா தட்டுறா. சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு அப்படின்னா எது சொல்லலாமா? காட்டு பண்ணி. தெரியுமா உனக்கு? தெரியும். தெரியாமலா பேசிட்டு தட்டுங்க. ஆமா அதாவது விஷ்ணு பிரியானுடைய பார்வையில் தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு காட்டு பன்னி. பாப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் காவியமாகவே இருக்கும். இப்ப சொல்லுவாப்புல பாருங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவையினுடைய பேர் என்னமா? வாத்து. வாத்து சொல்லிடுமா? அங்கங்க போர்டு வைக்க கை தட்டிடுங்க ப்ளீஸ். நீங்க எங்க போனாலும் வாத்து கறிக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குங்க அப்படிதானே? ஆமா தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை வாத்து. ஆமா அந்த வாத்து எப்படிமா கத்து? ஒரு அடி கத்திக்கவே. என்ன எப்படி கத்து? என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. பேக். ஆமா வாத்து வந்து அண்ணன் சொல்றாரு பேக். ஆனா அது என்ன பேக்னு இது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப நம்ம வாத்திலே சொல்லலாமா? குள்ள வாத்தா? வாத்து கிடையாதுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம். குள்ள வாத்து. சிறுதானியம் இருந்தா ஃபேண்டாஸ்டிக். கூட முருங்கை இலை இருந்தா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை இலை தோசை மிக்ஸ்.